சூட்டாங்க அது சூடு. கையை ஓட்ட போட்டு அந்த பக்கம் வந்துடும். அவ்வளோதான். டிஷர்ட் தான் எடுக்கணும்னு ஆசை, எதுவும் நம்மளுக்கு அமைய மாட்டேங்குது. நேற்று இன்னைக்கு கூட எடுத்து வந்து வச்சுருக்கேன் பாருங்க. ட்ரெஸ்ஸே எடுக்காம தானங்க இருந்தேன். இருக்கிற 3 ட்ரெஸ்ஸை தானங்க போட்டுகிட்டே தெரிஞ்சேன். சரி, இங்கே இது எங்கே போய் எடுத்தீங்க? இது இந்த ஒரு நண்பருடைய கடையில் போய் எடுத்திருந்தேன். எவ்வளோ? ஒன்று 300 ஃபுல்லாண்டு. அது ஃபுல்லாண்டா? ஏங்க ஃபுல்லாண்டு? எனக்கு ஃபுல்லாண்ட் போட்டால் தாங்க வேலையை போடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம் எனக்கு அந்த மாதிரி தான். இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, நம்ம அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே இல்லை, எனக்கு பிடிக்கல. அந்த போட்டிருக்கேன்ல, இது ஒன்று தான் ஃபுல்லாண்டு நேற்று எடுத்ததில்ல, மீதி ஃபுல்லாக அரை கை. இதெல்லாம் எவ்வளோ? இது 230 ரூபா 240 ரூபா போட்டுருந்தாங்க. தண்ணியோட போச்சு. நான் டிஷர்ட்டு போட்டு சட்டை போடுறதுக்கும் டிஷர்ட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. டிஷர்ட் போட்டிங்கன்னா நம்மளே வந்து கொஞ்சம் டீசெண்டாக வச்சு இது பண்ணிக்கலாம். சட்டை வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம க்ளோஸில் வருது. தூங்கும் வேலையிலும் நான் தூங்க போகிறதில்லை, ஒன்னாலதான் தன்னை ஒன்னாலதான். இந்த ஸ்டிப்பை தான் மாட்டை போது கிழிச்சுடுவாங்க. இதே இல்லைனா இதை கிழிச்சுடுவாங்க. மாட்டை போது ரொம்ப நேக்க மாட்டோம். அந்த மாட்டை இருந்தால் இந்த ஸ்டிப்பை வெளில எடுக்கணும். நம்ம பேக்கில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கல்ல, இதை வந்து உரிச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒட்டணும். இது தெரியாமே நிறையா பையன் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுப்பாங்க. அது சுத்தமாக கிழிஞ்சு போயிடும். இதை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணணும். இந்த ஒரு ஸ்டிப் கிழிஞ்சிருச்சுன்னா சார்ஜ் ஏறாது, மைக்கு எல்லாமே இருக்காது. அதே மாதிரி பவர் ஸ்டிப்பு இவங்க வேணுமுக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற யாரும் பிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டியே ரொம்ப கிரிட்டிக்கலாக போடுவாங்க. அதான் டைட்டாக தான் இருக்கு.